ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் வரைக்கும் திருப்பிக் கொள்ளுங்க. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಲೂಕನು ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 11ರವರೆಗೂ. நான் தமிழில் மாத்திரம் இப்பொழுது நான் சீக்கிரமாய் வாசிக்கிறேன். ನಾನು ತಮಿಳಿನ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈಗ ಓದುತ್ತೇನೆ. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வசனத்தின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இதை வாசித்த பொழுதே உங்களுக்கு இதன் கதை சுருக்கமும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ಇಲ್ಲಿ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಇದನ್ನು ಓದಿದಾಗ ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ கதைಯನ್ನು ನಿಮಗೆ கெனசரேத்து கடல் அருகே அங்கே தேவன் நடந்து வரும்பொழுது ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக அவர் பின் தொடர்ந்து வந்தார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರು ನಡೆದು ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಅವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು. அப்ப அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வேணுமா இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமா இருக்கு, நின்னு பிரசங்கிப்பதற்கு ಅವರಿಗೆ ಒಂದು ಸ್ಥಳ ಬೇಕಾಗಿತ್ತು, ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಬೇಕಾಗಿತ್ತು. அவர் என்ன பண்றாரு, கரையிலே அவர் பார்க்கிறாரு, யாரோ மீன் வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. ಅವರು ದಡದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ, ಅವರು ಮೀನಿನ ಬಲೆಯನ್ನು ಅವರು ಅಲ್ಲಿ ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. அங்க 2 படகு இருக்கு, ಅಲ್ಲಿ 2 ದೋಣಿಗಳಿವೆ. அதுல ஒரு படகுல ஏறி உட்கார்றாரு. ಅದರಲ್ಲಿ 2 ದೋಣಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அது பார்த்தா சீமோன் பேதுருனுடைய படகாய் இருந்தது. ಅದು ನೋಡಿದರೆ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನ ಹಡಗಾಗಿರುತ್ತದೆ. அந்த படகிலே அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறார். ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಅವರು ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ. அநேகர் வசனத்தை கேட்கிறாங்க, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. உபதேசம் முடிச்ச உடனே இவங்களை பார்த்து சொல்றாரு, போய் வலையை கொண்டு போய் ஆழத்துல போடு அப்படின்னு சொல்றாரு. ಉಪದೇಶವನ್ನು ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇದು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಳವಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿ. இரவெல்லாம் மீன் பிடிச்சும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் போடும்பொழுது வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಹಾಕಿದಾಗ ಅವರಿಗೆ ಯಾವ ಒಂದು ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಹೋಗಿ ಹಾಕಿದಾಗಲೇ ಬಲೆಗಳೆಲ್ಲೂ ಹರಿದು ಹೋಗುವಷ್ಟು ಮೀನುಗಳು ಸಿಕ್ಕಿದವು. அப்படியே அவங்க வாழ்க்கையில, பேதுரு வாழ்க்கையில, கூட இருந்த யாக்கோபு யோவான் வாழ்க்கையில, மற்ற சீஷர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ಹಾಗೆ ಪ್ರೇರ್ತನು ಆಗ ತನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದವು. இந்த பகுதியில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான தலைப்பு என்னவென்றால், ಈ ಭಾಗದಿಂದ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪೀಠಿಕೆ ಅಂದರೆ surrender to live a satisfied life. ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಶರಣಾಗತರಾಗಿರಿ. திருப்தியான வாழ்க்கை வாழ உங்களை சரணடையுங்கள். ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಶರಣಾಗತರಾಗಿ. யாருகிட்ட சரணடைக்கணும்? ಯಾರ ಬಳಿ ಶರಣಾಗಬೇಕು? கர்த்தரிடத்தில் நானும் நீங்களும் சரணடைய வேண்டும். ಕರ್ತನ ಬಳಿ ನಾವು ನೀವು ಶರಣಾಗಬೇಕು. திருப்தியான வாழ்க்கை வாழ, ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಬೇಕಾಗಿ. இதே ಪ್ಯಾಸೇಜ್ ஒரு ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ பிரீச்சர் எடுத்தார்னா, இதே ಪ್ಯಾಸೇಜ್ ಅನ್ನು ಒಂದು ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ ಅವರು இதற்கு அவர் இப்படி தலைப்பு கொடுத்திருப்பாரு. ಇದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪೀಠಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. செழிப்பான வாழ்க்கை வாழ, ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವ ಜೀವನ, பணக்கார வாழ்க்கை வாழ, ಹಣಕಾಸುಳ್ಳ ಜೀವನ, ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை வாழ, ಐಶ್ವರ್ಯನಂತೆ ಬಾಳುವಂತ ಜೀವನ உங்களை சரணடைங்கன்னு சொல்லி இருக்கலாம் ஒருவேளை. ನೀವು ಶರಣಾಗಿಸಿ ಅಂತ ಹೇಳಿ. ஏன்னா இந்த ಪ್ಯಾಸೇಜை பயன்படுத்தி நிறைய
ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வெறும் ப்ராஸ்பரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படிதான் செழிப்பு உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியை பயன்படுத்தி. ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ಪೀಠಿಕೆಯಿಂದ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಬರೀ ಸಮೃದ್ಧಿ ಆಗಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತವನ್ನ ಆಗಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು உபயோகிஸ்தா இದ್ದಾರೆ. ஆக ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் இந்த செய்திக்கு இப்படிப்பட்ட தலைப்பை ஏன் கொடுத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ಆದರೆ ನಾನು ಯಾಕೆ ಈ ಪೀಠಿಕೆಗೆ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ನೀವು ನೋಡುತ್ತೀರಾ. நான் தான் பெட்டர் தீம் கொடுத்தேன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ನಾನು ಈ ಬೆಟರ್ ಥೀಮ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா எனக்கு தேவைப்படுகிற தீம் இதுதான் சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ಆದರೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಥೀಮ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಆಗ ಇದ್ದೀನಿ. surrender to live satisfied life. ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಶರಣಾಗಿರಿ. surrender to live a satisfied life. ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ஒரு ಶರಣಾಗತರಾಗಿರಿ. திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு, ಒಂದು ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವನ್ನು ಬಾಳುವುದಕ್ಕೆ, இந்த திருப்தியோடு வாழ்க்கை வாழ்வதற்கு, ಈ ತೃಪ್ತಿಯಿಂದ ಬಾಳುವುದಕ್ಕೆ, இங்க உலகத்துல திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ நானும் நீங்களும் கர்த்தர் பாதத்துல என்னையும் உங்களையும் சரணடைய செய்ய வைக்க வேண்டும். ನಾನು ನೀವು ಆಗಲಿ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಶರಣಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக இவர்களுடைய சூழ்நிலை நாம பார்க்கலாம். ಹಾಗಾಗಿ ಇವರ ನಾವು ரொம்ப ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡೋಣ. ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ 3 ಸಿ இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ನಾವು 3 ಸಿ ಅನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ the connection. ಒಂದು ಸಂಪರ್ಕ. சொல்லமா ஒரு இணைப்பு ಒಂದು ಸಂಪರ್ಕ அல்லது ஒரு தொடர்பு. ಅದು ಒಂದು ಸಂಪರ್ಕ. சொல்லமா the connection. ಒಂದು ಸಂಪರ್ಕ. முதலாவது சி connection. ಮೊದಲನೇ ಸಿ ಸಂಪರ್ಕ. இங்க வசனம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ரொம்ப ಹೇಳುತ್ತದೆ. ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ பாருங்க. ತುಂಬಾ ಆಸಕ್ತಿಯಾಗಿದೆ. பின்பு அவர் முதலாவது வசனம், இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது வசனம் வேணா, இரண்டாவது வசனம். ಎರಡನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். ಆಗ ಆತನು ಕೆರೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ 2 ದೋಣಿಗಳನ್ನು ಕಂಡನು. ಅಲ್ಲಿ ಬೆಸ್ತರು ಅವುಗಳಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗಿ ತಮ್ಮ ಬಲೆಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ಆಗ ಅವುಗಳಲ್ಲಿ ಸೀಮೋನನಾಗಿದ್ದ ದೋಣಿಯನ್ನು ಆತನು ಹತ್ತಿದನು. அது சீமோனுடையதா இருந்தது. அது பேதுரு சீமோனுடையதா இருந்து சொல்லுங்க. ಅದು ಪ್ರೇರಿತನಾಗಿರುವ ಪೇತ್ರನಾಗಿದ್ದನು. கரையில் இருந்த சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். சொல்லுங்க, இங்க சொல்லமா கனெக்ஷன், ಸಂಪರ್ಕ. இவரு அங்க 2 படகு இருந்துச்சு. இவரு ಅಲ್ಲಿ 2 ದೋಣಿ ಇತ್ತು. மீன் பிடிக்கிறவர்கள் வலைய அலசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இங்க போட்டு ಅವುಗಳನ್ನು ಬಲೆಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು. பேதுருன்னு நினைச்சே போய் ஏறினாரா? ಅವರು ಪೇತ್ರನು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಿ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದರ? எனக்கு தெரியல, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು ನೋಡಿ பார்த்தேன். ನಾನು ನೋಡಿ ನೋಡಿದೆ. பைபிள் ஹப் எல்லாம் போய் பார்த்தேன். ನಾನು ಬೈಬಲ್ ಹಬ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ನೋಡಿದೆ. ஏன் தான் அவர் அப்படிதான் போனாரான்னு சொல்லி, ಯಾಕೆ ಅವರು ಹಾಗೆ ಹೋದ್ರ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா நான் ஒன்னு சொல்றேன். ಆದ್ರೆ ನಾನು ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஒன்று எனக்கு நிச்சயமாய் தெரியும். ಒಂದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತು. இடத்துல தெளிவாய் வேறு காஸ்பல்லையும் தெளிவா போடல. ಇಲ್ಲಿ ಯಾವ ಗಾಸ್ಪಲ್ ಅಲ್ಲೂ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹಾಕಿಲ್ಲ. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ಆವಾಗ ಅವರು ಯಾವುದೋ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದರು. சொல்லுங்க, கனெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ನಾವು ಹೇಳಿ ಸಂಪರ್ಕವನ್ನು இப்போ நமக்கு இங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன தெரியுது? ಈಗ ನಾವು ನೋಡುತ್ತಿರುವಾಗ ಏನು ಗೊತ್ತಾಗ್ತದೆ? அவர் தற்செயலாய் ஒரு படகுல ஏறினது போல தான் தெரியுது. ಅವರು ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬಂದು ಹತ್ತಿದರು. ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಆತನು ಬಂದು ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದನು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ಅವರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹತ್ತಿದರಂತ ಹೇಳಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ. தற்செயலா வந்த மாதிரி தான் தெரியுது. ಅವರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬಂದರು. நான் சொல்றேன், ಆದ್ರೆ ನಾನು நீங்க ಹೇಳ್ತೇನೆ, முழுசா வாசிக்கிற வரைக்கும் பாருங்க. ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವಾಗ 11வது வசனம் வரைக்கும் நீங்க பாருங்க. 11ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ அல்லது பேதுருவின் வாழ்க்கை முழுக்க பாருங்க. ಪ್ರೇರಿತನ ಜೀವನವರೆಗೂ ನೋಡಿ. அவர் தற்செயலாய் வரவில்லை. ಅವರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. அப்ப தற்செயலா அவர் வரலங்க. ಅವರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ஒரு நோக்கத்தோடு தான் வந்து படகுல ஏறாரு. ಅವರು ಒಂದು ಯೋಜನೆಯಿಂದ ಅವರು ಬಂದು ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತುತ್ತಾರೆ. அந்த படகை பயன்படுத்தி கொண்டார். ಆ ದೋಣಿಯನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸಿದರು. அதை ஒரு ஸ்டேஜ் ஆக, அதை ஒரு பிளாட்ஃபார்ம் ஆக பயன்படுத்தி கொண்டார். ಅದನ್ನು ಅವರು ಒಂದು ಮೇಜ್ ಆಗಿ, ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಆಗಿ ಉಪಯೋಗಿಸಿದರು. ஆனால் பேதுரு வாழ்க்கையிலே அவர் தற்செயலாய் வரவில்லை. ಆದರೆ ಪೇತ್ರನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. எல்லாவற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. ஒருவேளை உங்களை சர்ச்சுக்கு யாரோ கூட்டிட்டு வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಾದರೂ ಈ ಸಭೆಗೆ உங்க அப்பா கூட்டிட்டு வரலாம், உங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கலாம், உங்க தாத்தா கூட்டிட்டு வந்திருக்கலாம், உங்க மாமா மாமி கூட்டிட்டு வந்திருக்கலாம்,
வந்திருக்கலாம் அல்லது யாரோ கூட்டிட்டு வந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ತಂದೆ ಕರೆದುಕೊಂಡಿರಬಹುದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಅಂಕಲ್ ಯಾರಾದರೂ ಬೇರೆ ಯಾರೋ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರ ಕರೆತಂದಿರಬಹುದು. நீங்க ஒருவேளை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆன்லைன்ல இருக்கிறவங்க கவனிங்க, ஒருவேளை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಇರೋರು ಒಂದು ಕ್ಷಣ ನೀವು ಗಮನಿಸಿ. ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ಕೆಲವರು ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, எங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯರು ಕ್ರೈಸ್ತರು, நான் பிறந்துட்டேன், ನಾನು ಅವರಿಗೆ ಹುಟ್ಟಿದೆ, அதனால சர்ச்சுக்கு வரேன், ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಭೆಗೆ அதனால ಬರುತ್ತೇನೆ, ஏத்துக்கிறேன் ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಆತನನ್ನು அப்படின்னு ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ ஒருவேளை சொல்லலாம். ಹಾಗಂತ ಹೇಳಿ நான் ஒன்னு சொல்லட்டுமா, ಆದರೆ ನಾನೊಂದು ಹೇಳ, எல்லாவற்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. தற்செயலாய் கர்த்தர் கப்பல்ல ஏறல, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಅವರು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಲಿಲ್ಲ, தற்செயலாய் நீங்க சர்ச்சுக்கு வரல, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನೀವು ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ, தற்செயலாய் நீங்க உங்க அப்பா அம்மா வாழ்க்கையில வரல, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ தற்செயலாய் உங்க அப்பா அம்மா வயித்துல இருந்து நீங்க இங்க பிறக்கல, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನೀವು தற்செயலாய் நீங்கள் கர்த்தரை நம்பவில்லை, ನೀವು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ದೇವರನ್ನು அநாதி தீர்மானத்தினால் நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ಅನಾದಿ ತೀರ್ಮಾನದಿಂದ ನೀವು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உருவான முதல் என்னை உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ನೀವು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ಶಬ್ದದಿಂದ ஹalleluya. ஹalleluya. ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க, ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. இந்த உலகத்துல இருக்கிறவன் சொல்றான், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನು ಹೇಳ್ತಾನೆ, everything connected in this world அப்படினு சொல்றான். எல்லாமே கனெக்டாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். ಎಲ್ಲವೂ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲವೂ. உங்களை பார்த்தனா நான் ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ಒಂದು ಸಂಪರ್ಕ. நான் அங்க போனேனா ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋದರೆ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ಅಲ್ಲೊಂದು ಸಂಪರ್ಕ. நான் இங்க போனேனா ನಾನು ಇಲ್ಲಿ ಹೋದರೆ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇದೆ. நான் கறி சாப்பிட்டேனா ನಾನು ಮಾಂಸ ஒரு ತಿಂದರೆ கனெக்ஷன் இருக்கு. ಒಂದು ಸಂಪರ್ಕ. அப்படி இந்த உலகத்துல என்னென்னவோ சொல்லி என்னென்னத்தையோ கனெக்ட் பண்ணி பண்றான். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನೋ ಇದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಒಂದು ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு எதுக்கும் கனெக்ஷன் இருக்கோ இல்ல எனக்கு தெரியல. ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸಂಪರ್ಕವಿದೆಯೋ ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ಒಂದು ವೇಳೆ ಇರಬಹುದು, ನಾನು ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆದರೂ பேதுருவின் படகில் கர்த்தர் வந்ததுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குங்க. ಪೇತ್ರನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಒಂದು ಯೋಜನೆ ಇದೆ. தற்செயலாய் அவர் படகில் ஏறவில்லை, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಅವರು ಬಂದಿಲ್ಲ, ஒரு திட்டத்தோடு தான் அவர் ஏறினார் என்பதை நான் முழுவதுமாய் நம்புகிறேன். ಒಂದು ಯೋಜನೆಯಿಂದ ಅವರು ಬಂದಿದ್ದರು. அதுபோல ಆ ರೀತಿಯಾಗಿ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, தற்செயலா வரலங்க, ನೀವು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ சும்மா ஏதோ வரணும்னு வரலங்க, ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಬರಬೇಕಂತ ஏதோ உங்களையும் ரட்சிக்கணும்னு சொல்லி சும்மா வரலங்க, ಏನೋ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕಂತ அவர் எப்படியும் உங்களை ரட்சிக்க வேண்டும், உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆದರೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ஹalleluya. ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ ಬಂದಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையில அவர் தற்செயலா வரல, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ஒரு கனெக்ஷன் இருக்கு. ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇದೆ. அப்படி இல்லனா ಅಂದರೆ எப்படியும் ஒரு கனெக்ஷன் அவர் ஏற்படுத்திடுவார். கரங்களை ಯಾವ தட்டி ರೀತಿ கர்த்தர் ಆದರೂ ಒಂದು நாமத்தை ಸಂಪರ್ಕವನ್ನು ಅವರು ஹalleluya. ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. எப்படி உங்களை ரட்சிக்கணும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು எப்படி ರಕ್ಷಣೆ உங்களை ಮಾಡಬೇಕು, காக்கணும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು, எப்படி உங்களை நேசிக்கணும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು எப்படியாக உங்க வழியில வரணும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. அப்படிதாங்க பேதுரு படகுல அவர் வந்தாரு. கரங்களை தட்டுங்க ஹalleluya. ಪೇತ್ರನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಬಂದರು. அதே போல ಅದೇ உங்க ರೀತಿಯಾಗಿ வாழ்க்கையில கர்த்தர் தற்செயலாக ஒரு திட்டத்தோடு வர விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಅಲ್ಲ, ಒಂದು ಯೋಜನೆಯಿಂದ உங்க ಬಂದಿದ್ದಾರೆ. வியாபாரத்துல கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் இருக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. உங்க படிப்புல கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಶಿಕ್ಷಣದಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಇದ್ದಾರೆ. உங்க திருமணத்தில் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு இருக்க ನಿಮ್ಮ விரும்புகிறார். ಮದುವೆಯಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಉದ್ದೇಶದಲ್ಲಿದ್ದಾರೆ. உங்க உறவுகளில் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு இருக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಇದ್ದಾರೆ. உங்க உடைந்து போன உறவுகளில அவர் திட்டத்தோடு இருக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಮುರಿದೋದ உறவுகள் ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಅವರು ಉದ್ದೇಶದಿಂದ ಇದ್ದಾರೆ. பேதுருவின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது போல ಪೇತ್ರನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ உங்க ಮಾಡಿದ வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க அவர் வல்லவராய் ನಿಮ್ಮ இருக்கிறார். ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದಾರೆ. சும்மா இல்லங்க, ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲ, தற்செயலாய் வரல, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ஒரு பெரிய நோக்கத்தோடு, ಒಂದು ದೊಡ್ಡ ஒரு பெரிய ಉದ್ದೇಶದಿಂದ, திட்டத்தோடு ಒಂದು ದೊಡ್ಡ ಯೋಜನೆಯಿಂದ அவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ಅವರು வந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவருக்கு நானும் நீங்களும் என்னை அர்ப்பணிக்கணும், ಅವರಿಗೆ சரணடையணும். ನಾವು ನೀವು ಆತನಿಗೆ ಅರ್ಪಿಸಬೇಕು. அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் ஆண்டவர் எனக்கு ಆಗ ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
எப்படியோங்க ಯಾವ ರೀತಿಯಾಗಿಯೂ இங்க போனா ಇಲ್ಲಿ ಹೋದರೆ எப்படியாவது அவன் கிடைச்சிருவாங்க, ಅವರು ಸಿಕ್ಬಿಡ್ತಾರೆ. அங்க போனா ಅಲ್ಲಿ ಹೋದರೆ எப்படியாவது ஆண்டவர் எனக்குள்ள கொண்டு வந்துடலாம். ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕರೆತರಬಹುದು. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பயன்படுத்த விரும்புகிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. இயற்கையை பயன்படுத்த விரும்புகிறார். ಪರಿಸರವನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. செயற்கைகளை பயன்படுத்த விரும்புகிறார். ಪರಿಸರವನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. பாருங்க, இயற்கையை பயன்படுத்துறார். மீனுக்கு அவர் பேச்சை கேட்டு எல்லாமே அவர் வலைக்குள்ள வந்துருச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ಮೀನು ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಬಲೆಗೆ ಬಂದಿತ್ತು. மனுஷன் செஞ்ச படகு அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ದೋಣಿಯನ್ನು ಆತನು ಉಪಯೋಗಿಸಿದನು. எல்லாத்துலயும் ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காரு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. வேற ஒண்ணும் இல்லங்க, ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. உங்களுக்காக எனக்காக ನಿಮಗೋಸ್ಕರ ನಮಗೋಸ್ಕರ அத ஒரு இணைப்பை உண்டு பண்ணி ಆ ಕನೆಕ್ಷನ್ ಉಂಟು அவர் ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ உங்க வாழ்க்கையில வர விரும்புகிறார். ಅವರು ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ பக்கத்துல பார்த்து ಬರುತ್ತಾರೆ. சொல்லுங்க, அவருக்கு சரண்டர் அடைஞ்சிடுங்க. ಅವರಿಗೆ ನೀವು ಶರಣಾಗತರಾಗಿರಿ. ஹalleluya. தற்செயலாய் அல்லங்க, ನೀವು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಅಲ್ಲ. தற்செயலாய் வர்றது மாதிரி தெரியும், ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಬರುವುದು ஆனா ಗೊತ್ತು, தற்செயலாய் அல்ல. ಆದರೆ ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ நீங்க ಅಲ್ಲ. நினைச்சிட்டு இருக்கலாம், ನೀವು நான் சொன்ன ನೆನೆಸಿಕೊಂಡಿರಬಹುದು. மாதிரி ನಾನು ಹೇಳುವುದ கிறிஸ்டியன் ರೀತಿಯಾಗಿ பேக்ரவுண்ட்ல இருந்தா அதனால தான் கிறிஸ்டியனா இருக்கிறேன். ನಾನು ಕ್ರೈಸ್ತರ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದೇನೆ. ஓகே, ಸರಿ ಸರಿ. எங்க மாமா கூட்டிட்டு வந்தாரு, எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாரு, எங்க புருஷன் கூட்டிட்டு வந்தாரு, எங்க மனைவி கூட்டிட்டு வந்தாங்க, ஓகே. ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು, ಸರಿಯೇ. ஆமா, என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தாங்க, ஓகே. ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ಕರೆತಂದನು, ಸರಿಯೇ. எப்படியோ ಯಾವ ರೀತಿಯೋ உங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ இவர்கள் ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். ಇವೆಲ್ಲರನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ಅವರಿಗೆ ನೀವು ನಿಮ್ಮ ஹalleluya. ಜೀವನವನ್ನು ಅರ್ಪಿಸಿರಿ. இரண்டாவதாக, ಎರಡನೆಯದಾಗಿ, முதல் காரியம், முதல் சி கனெக்ஷன். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, இரண்டாவது ಎರಡನೆಯದಾಗಿ கண்டிஷன். ಸ್ಥಿತಿ. சொல்லமா கண்டிஷன். ಸ್ಥಿತಿ. அவர்கள ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಬೇಕು. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು, என்னங்க, அவங்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்க. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ. இரண்டாவது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? ಎರಡನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி, அவ்வளவுதான், வலைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು. ஏன் அலசிக்கிட்டு இருந்தாங்க? ಯಾಕೆ ಅವರು ಬಲೆಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು? இப்ப அதுக்கான பதில் 5வது வசனத்துல இருக்கு பாருங்க. ಅದಕ್ಕಾಗಿರುವ ಉತ್ತರ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆವು, ಆದರೆ ಏನೂ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. சொல்லமா கண்டிஷன். ಹೇಳೋಣವಾ? நைட் எல்லாம் மீன் பிடிச்சாங்க. ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನನ್ನು ಹಿಡಿದರು. அனுபவசாலிங்க, ಅವರು ಅನುಭವವುಳ್ಳವರು. மீன் பிடிக்கிறது தான் அவங்க வாழ்க்கையே. ಅವರು ಮೀನ್ ಹಿಡಿಯುವುದೇ ಅವರ ಕೆಲಸ. அனுபவசாலிங்க அவங்க. ಅವರೆಲ್ಲವೂ ಅನುಭವ. ஆனா அந்த அனுபவசாலிங்க ಆ ಅನುಭವವುಳ್ಳವರು நைட் எல்லாம் மீன் பிடிச்சாலும் ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, ஒண்ணும் கிடைக்கல. ಅವರಿಗೆ ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. விரக்தியில இருக்கிறாங்க. ಅವರು ಹತಾಶೆ ಆಗಿದ್ದಾರೆ. சோர்ந்து போன நிலையில இருக்கிறாங்க. ಅವರು ಹತಾಶೆ அவங்க ಆಗಿದ್ದಾರೆ. கண்டிஷனை பாருங்க. ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ. அவ்வளவு தனிமையான நிலைமையில இருக்கிறாங்க. ಅವರು ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿರುವ, ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ಅವರು ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರು. பிரயாசப்பட்டு நைட் எல்லாம் எனக்கு மீன் கிடைக்கும் சொல்லி யோசிச்சு பார்த்து ஒண்ணுமே கிடைக்காத ஒரு வெறுப்புல இருக்கிறாங்க. ಅವರು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಅವರಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋರು ಹತಾಶೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த மாதிரி கண்டிஷன்ல கர்த்தர் வந்து சந்திக்கிறாரு. ಆ ರೀತಿಯಾಗಿರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು அவರನ್ನು ಸಂತೈಸುತ್ತಾರೆ. நீங்களும் நானும் சொல்லலாம், ನೀವು ನಾವು ಹೇಳಬಹುದು, எவ்வளோ படிச்சேன், ಎಷ್ಟೋ ಓದಿದೆ, படிச்சுக்கேத்த வேலை கிடைக்கல, ಓದಿದ ತಕ್ಕಂಗೆ ನನಗೆ ಕೆಲಸ எவ்வளோ நல்ல வேலையெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ உழைக்கிறேன், ராவு பகலா கஷ்டப்படுறேன், ಎಷ್ಟೋ ನಾನು ಕೆಲಸಗಳು ನೋಡಿದೆ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ಕಷ್ಟ ಬಿದ್ದೆ, ராப்பகலா கஷ்டப்பட்டாலும் ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟ ಬಿದ್ದೆ, என்னால மேல வர முடியல, ನನಗೆ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೆ என்னால சமாளிக்க முடியல, ನನಗೆ ಅದನ್ನು ಸಮಾಲಿಸಕ್ಕೆ என் நிலைமை அப்படியே இருக்கு, ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಹಾಗೆ ಇದೆ, என் கண்டிஷன் அப்படியே இருக்கு, ನನ್ನ ಸ್ಥಿತಿಯು ಹಾಗೆ ಇದೆ, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, ನನಗೆ ಸರಿಯಾಗಿರುವ ಕೆಲಸ எனக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கல, ನನಗೆ ಸರಿಯಾಗಿರುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, என் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல, ನನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ அப்படி நீங்க சொல்லலாம். ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ அப்படி ಹೇಳಬಹುದು, நீங்கள் நானும் சொல்லலாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳಬಹುದು. ஐயரே ಸ್ವಾಮಿ, நைட் ஃபுல் நான் மீன் பிடிச்சேன், ನಾನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆ, ஆனா ஒண்ணும் அகப்படல, ಆದರೆ ನನಗೆ ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಸ್ಥಿತಿ ஆண்டவர் ಇರಬಹುದು. எனக்கு உங்களுக்கு ஒன்னு செய்ய சொல்றாரு. ಆದರೆ ದೇವರು ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಮಾಡಕ್ಕೆ என் ಹೇಳುತ್ತಾರೆ. கண்டிஷனை என் நிலையை மாற்ற ஒன்னு செய்ய சொல்றாரு. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உங்க வறுமையை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಬಡತನವನ್ನು ಅವರು ಅರಿತವರು, உங்க நிலைமையை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು உங்க ಅರಿತವರು, தனிமையை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಒಬ್ಬಂಟಿತನವನ್ನು ಅವರು ಅರಿತರು, பலவீனத்தை அவர் அறிவார், ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಅರಿತವನು, உங்க
வறுமையான சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். ನಿಮ್ಮ ಬಡತನವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು ಅರಿವರು. உங்கள் வெறுமையை கர்த்தர் அறிகிறார். ನಿಮ್ಮ ಬಡತನವನ್ನು ಅವರು ಅರಿತವರು. உங்க விரக்தியை கர்த்தர் அறிகிறார். ನಿಮ್ಮ ಹತಾಶೆಯನ್ನು ಆತನು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்க சொல்லலாம், என்ன புரிந்து கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ನೀವು ಹೇಳಬಹುದು, ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ. வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், என் கூட நிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ಜೀವನ ಪೂರ್ತಿ ನಾನು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳಬಹುದು. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன அரவணைக்க யாருமே இல்ல, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳಬಹುದು, ನನ್ನನ್ನು ಲಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ என்ன நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. என்ன விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನಗೆ ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. எனக்கு நன்மை செய்வார் யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. எனக்காக தியாகமாய் நிற்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ನನಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? ಆದರೆ ನಾನು அவர் உங்களை புரிந்து கொள்வார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவரை போல என்னை உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. ಅವರ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவரை போல என்னை உங்களை அரவணைக்க யாரும் இல்லங்க. ಆತನ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ஹalleluya. ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவரை போல என்னையும் உங்களையும் நேசிக்க யாரும் இல்லங்க. ಅವರ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவரை போல எனக்கு உங்களுக்கும் என்னை உங்களை விசாரிக்க யாரும் இல்ல. ಅವರ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவரை போல எனக்கு உங்களுக்கும் தியாகம் செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவர் உங்க கண்டிஷன் அவர் அறிந்திருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು நீங்க இப்ப எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையை கர்த்தர் அறிகிறார். ನೀವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೋ ಅದನ್ನು ಆತನು ಅರಿತಿದ್ದಾನೆ. எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் ஒரு வெறுக்காதவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೋ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ஹalleluya ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. சொல்லமா, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். ஹalleluya. நான் பாவி என்றாலும் என்னை அழைத்தவர் அவர். மீறி போனாலும் என்னை வெறுக்காதவர் அவர். ஹalleluya. சேர்ந்து பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. சொல்லுவோம், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். மீண்டுமாய் சொல்லுவோமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். விவரிக்க முடியல, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். என் நிலைமை அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். சொல்லி பாடலாமா? என் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். உங்க நிலைமை, உங்க சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும். உள்ளத்தின் ஆழ்ந்திருந்த சந்தோஷத்தோடு பாடலாமா? போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது
போல அன்பை என்றும் காணவில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்க நிலைமை என் நிலைமைய கர்த்தரை தவிர வேறு யாராலும் ಮುಳುವದಮಾಯಿ ಪುರಿಂದುಕೊಳ್ಳ முடியாது. ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಯಾರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அவர் அன்பை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விவரிக்க முடியாது. ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವಿವರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த நிலைமையை பார்த்துட்டு என்னை விட்டு போயிட மாட்டாரு. ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು எந்த ಹೋಗುವುದಿಲ್ಲ. நிலையில் நான் இருந்தாலும் ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನಿದ್ದರೂ என்னை வெறுக்காதவர், ನನ್ನನ್ನು ಆತನು என்னை ತಳ್ಳದೆ ಇರುವವನು, என்னை தள்ளாதவர், ನನ್ನನ್ನು ತಳ್ಳದೆ ಇರುವವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡಿ நிலைமைய பார்த்துட்டு அப்படியே இல்ல, ಅವರ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು நிலைமைய மாத்துறாரு பாருங்க. ಅವರ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. 5:5-7 வரைக்கும் யாராவது வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் ஆமே. கரங்களை தட்டுறீங்களா? ஹல்லேலூயா. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன் ஆண்டவரே? வலைய போடுறேன். ஆண்டவர் என் நிலைய மாத்தணும்னு சொன்னா வலைய போடணும். ದೇವರು ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಬಲೆಯನ್ನು ಹಾಕಬೇಕು. ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் சொன்னால் அவருடைய வார்த்தை நான் கேட்கணும். ದೇವರು ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕು. ಆದರೂ பாருங்க, நைட் எல்லாம் மீன் பிடிச்சேன். ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನನ್ನು ಹಿಡಿದರು. நைட் எல்லாம் மீன் பிடிச்சம்பா. ನಾನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನನ್ನು ಹಿಡಿದೆ. 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 4வது வசனத்துல என்ன சொல்லிருக்கு? அவர் போதகம் பண்ணின முடிச்ச உடனே சீமோனை நோக்குறாரு. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அப்போ என்ன அவர் பாருங்க எப்படி புரிஞ்சுக்கிறார் பாருங்க. அவர் ನೋಡಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சொன்னாங்களா முன்னாடியே? அவர் ಮುಂಚೆಲೇ ಹೇಳಿದ್ರ? எதனா தெரியுமா அவருக்கு? ಏನಾದರೂ ಗೊತ್ತಾ? அவர் வரும்போது கவனிக்கிறாரு. ಅವರು ಬರುವಾಗ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. வலைய அலசிக்கிட்டு இருந்தாங்க. ಬಲೆಯನ್ನು ಅವರು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು. யாரும் சொல்ல மீன் கிடைக்கலையோ எது கிடைக்கலையோ எதுன்னு சொல்லவே இல்லை. ಯಾರು ಹೇಳಲಿಲ್ಲ ಮೀನ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅದು ಸಿಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா அந்த நிலைமை அவர் புரிஞ்சுக்கிறார். ಅದರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எனக்கு தெரியல முன்னாடியே சொன்னாரா இல்ல என்னன்னு தெரியல. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವರು ಮುಂಚೆಲೇ ಹೇಳಿದ್ರಾ ಇಲ್ವಾ ಅಂತ. வேதத்தில் கொடுக்கிற வரைக்கும் நான் பார்த்து நான் சொல்றேன். ವೇದದಲ್ಲಿ ಹೇಳುವಷ್ಟು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. முன்கூட்டியே சொல்லல. ಅವರು ಮುಂಚೆಲೇ ಹೇಳಿಲ್ಲ. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ಅವರು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಮಾಡಿದ ತಕ್ಷಣ உடனே என்ன பண்றாரு? ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இவர் இறங்கி போல, ಇವರು ಇಳಿದು ಹೋಗಲಿಲ್ಲ. வலைய போய் ஆழத்துல போடுன்னு சொல்றாரு. ಬಲೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆಳದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்னை உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறார் பாருங்க. ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்க சொல்லலனாலும் அவருக்கு எல்லாம் புரியும். ನೀವು ಹೇಳಿಲ್ಲ ಅಂದರೂ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலையை அலசி கொண்டிருந்தார்கள். ಬಲೆಯನ್ನು ತೊಳಿತಾ ಇದ್ದರು. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. ಅದನ್ನು ಇಟ್ಟೆ ಅವರು ಕಂಡು ಹಿಡಿದರು. 2-3 தடவை நாங்க வேளாங்கண்ணிக்கு போயிருக்கோம். 2-3 ಸರಿ ನಾವು ವೇಲಾಂಗಣಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ. அங்க ಅಲ್ಲಿ காலையில போனாதான் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். ಬೆಳಗ್ಗೆನೇ ಹೋದರೆ ಫ್ರೆಶ್ ಮೀನುಗಳು ಸಿಗುತ್ತದೆ. ஒரு சில குறிப்பிட்ட பீச் இருக்கு, அது எங்கன்னு தெரியல. அங்க காலையில போனோம். ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಬೀಚ್ಗಳಿದೆ, ಅಲ್ಲಿ ಹೋದರೆ ಮಾತ್ರ ಒಳ್ಳೆಯ ಫಿಶ್ ಸಿಗುತ್ತೆ. காலையில போனா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்னா அப்ப அவங்க எப்ப பிடிச்சிருப்பாங்க? ಬೆಳಗ್ಗೆ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಫಿಶ್ ಸಿಗುತ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗಿರ್ತಾರೆ? ஒன்னு நைட்ல பிடிச்சிருப்பாங்க, ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದಿರ್ತಾರೆ. நம்ம விட இன்னும் சீக்கிரமா போய் பிடிச்சிருப்பாங்க. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಮುಂಚೆನೇ ಹೋಗಿ ಹಿಡಿದಿರ್ತಾರೆ. அதிகாலையில போயிருப்பாங்க, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಿಡಿದಿರ್ತಾರೆ. அப்படிதானே? ಆಗಲ್ಲವೇ? நாங்க போய் ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிட்டோம். ಹಾಗಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹೋಗಿ ಒಂದು ಫ್ರೆಶ್ ಮೀನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஆனா இவர் வரும்போதே இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ಆದರೆ ಇವರು ಬರುವಾಗಲೇ ಕಂಡು ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. வலையை அலசி கொண்டிருந்தார்கள். ಬಲೆಯನ್ನು ತೊಳೆಯುತ್ತಿದ್ದರು. முகத்தை பார்த்திருப்பாரு. ಮುಖವನ್ನು ನೋಡಿದರು. வாட்டமா இருக்கு, ಇದೇನೋ ಒಂಥರ ಇದೆ, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் முகம் இருக்கு. ಅವರ ಮುಖವು ಒಂಥರ ಬಾಡೋಗಿದೆ. முழுதும் பிடிச்சிட்டு இருந்தா. ರಾತ್ರಿ ಎಲ್ಲವೂ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. புரிஞ்சுக்கிட்டு ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು வலையை போய் ஆழத்துல போடு, ಬಲೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಳವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿ இருக்கிற ಕಂಡೀಷನ್ இவரும் சொல்றாரு. ಇರುವ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಹೌದು, நைட் ஃபுல் நாங்க தேடணும், பிரயாசப்பட்டோம். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ವಿ, ஒண்ணும் கிடைக்கல. ನನಗೇನು ಸಿಗಲಿಲ್ಲ. ஆகிலும் ಆದರೂ உங்க வார்த்தையின்படி ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ சொல்லி ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் என்ன பண்றாரு? ಅವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? வலைய போய் போடுறாரு. ಅವರು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. அப்ப என்ன செய்றாங்க? என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ? 6வது வசனத்துல தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். ಬಲೆಗಳು ಹರಿದು ಹೋಗುವಂತಹ ಸಾವಿರಾರು ಮೀನುಗಳಿದ್ದವು. நான் கெஸ் பண்றேன், ஏன் அவங்க நைட்ல போறாங்க?
ನಾನು ಗೆಸ್ ಮಾಡುತ್ತೇನೆ ಅವ್ರು ಯಾಕೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு சில இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கும்போது நைட்டில் போய் ஒரு லைட் ஏதோ அடிக்கிறாங்க, அந்த லைட்டை நோக்கி நிறைய மீன்கள் வருது. ಒಂದು ಡಿಸ್ಕವರಿ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ತೋರಿಸ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಹಾಕಿದಾಗ ಅಲ್ಲಿರುವ ಮೀನುಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ, அதை பிடிச்சிட்டு இருக்காங்க, ಅದನ್ನು ಹಿಡಿತಿದ್ದಾರೆ. இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பகல்ல செய்யறாரு பாருங்க இவரு. ಪರಿಸರಕ್ಕೆ ಮಾರಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப மிகுதியான மீன்களை பிடிக்கிறாங்க, ಅವರು ಹಲವಾರು ಮೀನುಗಳನ್ನು அவனால ಹಿಡಿಯುತ್ತಾರೆ, எடுக்க முடியல. ಅವರಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ இவ்வளவு நாள் போனா ஏதோ 1-2 கிடைச்சதுன்னு அவன் படகுல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வருவான், அவன் வியாபாரத்தை செய்வான், அவன் போயிட்டே இருப்பான். ಇಷ್ಟು ದಿವಸ ಏನೋ ಸಿಗ್ತಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದನು. ஆனா இன்னைக்கு ಆದರೆ ಇವತ್ತು கடவுள் அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆசீர்வாதத்தை செய்றார். ದೇವರು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, பெரிய அற்புதத்தை செய்றார். ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. என் நிலைமையை கர்த்தர் புரிந்து கொள்பவர் மாத்திரம் இல்ல, என் நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறவர். ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಲ್ಲದೆ ದೇವರು ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ನಾನು நீங்களும் ஒண்ணு செய்யணும், ನಾವು ನೀವು ಒಂದನ್ನು ಮಾಡಬೇಕು. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಶರಣಾಗಬೇಕು. நீங்க முயற்சி செய்திருக்கலாம், ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸಿರಬಹುದು. நாங்க என்னென்னமோ செஞ்சோம், ನಾವು ಏನೇನೋ ಮಾಡಿದ್ವಿ, ஞானத்தை பயன்படுத்தின, ನನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದೆ, படிப்பை பயன்படுத்தின, ನನ್ನ ಶಿಕ್ಷಣವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದೆ, முயற்சியை பயன்படுத்தின, முயற்சி ನನ್ನ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದೆ, பணத்தை பயன்படுத்தின, ನನ್ನ ಹಣವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದೆ, என் பதவியை பயன்படுத்தி முயற்சி செஞ்சேன், ನನ್ನ ಪದವಿಯನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸಿದೆ. இருக்கலாம், ಇರಬಹುದು. ஆண்டவர் சொன்னா ஆகிலும், ಆದರೆ ದೇವರು ಹೇಳಿದರು, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು உங்க ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆ உங்களை ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன் ஆண்டவரே, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯತೆನಾಗಿದ್ದೇನೆ, நான் சரண் அடைகிறேன் ஆண்டவரே, ನಾನು ಶರಣಾಗುತ್ತೇನೆ அப்படின்னு செஞ்சோம்னா ಹಾಗಂತ ಹೇಳಿದರೆ ஒரு ಮಾಡಿದರೆ திருப்தி உள்ள வாழ்க்கைக்கு நேராக என்னை ಒಂದು நடத்துவார். ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವನ್ನು ஒரு ಬಾಳಬಹುದು, திருப்தி உள்ள வாழ்க்கைக்கு நேராக ಒಂದು நடத்துவார். ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு நேரம் குறைவா இருக்கு, மூன்றாவது காரியத்திற்கு போலாம். ಮೂರನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ சொல்லமா, ಹೋಗೋಣ. the connection ಸಂಪರ್ಕ and the condition ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿ and finally the conviction. சொல்லமா, conviction. ಮನ ಅಪರಾಧ ಭಾವನೆ, ஒரு மனசுல ஒரு உறுதி, மன உணர்வு ஒண்ணு வந்துருச்சு பாருங்க. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಭಾವನೆ ಬಂತು ನೋಡಿ. அங்க என்ன நடக்குது? ಅಲ್ಲೇನ್ ನಡೆಯುತ್ತೆ? 8வது வசனத்துல பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்துல விழுந்தாரு. ಪೇತ್ರನು ಇದನ್ನು ಕಂಡು ಯೇಸುವಿನ ಮೊಣಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು, இது நிறைய பேர் அந்த 2வது பாயிண்ட்ல நின்னுடுவாங்க. ಹಲವಾರು ಜನ 2ನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಬಿಡ್ತಾರೆ. ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವೂ ಸಿಕ್ತು, எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு, ನನ್ನ ಎದುರು ನೋಡಿದ್ದು ನನಗೆ மீன் கிடைச்சிருச்சு, ನನಗೆ ಮೀನು ಸಿಕ್ಕಿತು, ஒரு படகுல 2 படகும் கிடைச்சிருச்சு, ಒಂದು ಹಡಗಲ್ಲ 2 ಹಡಗು கேட்ட ಸಿಕ್ಕಿತು, ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, ಕೇಳಿದ ಆರೋಗ್ಯವೂ ಸಿಕ್ಕಿತು, கேட்ட ஜெபத்திற்கான பதில் கிடைச்சிருச்சு, ಕೇಳಿದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವೂ ಸಿಕ್ಕಿತು. பேதுரு கெச்சா போதுண்டா விட்டா போதுடான்னு போயிடல, ಪೇತ್ರನು ಸಿಕ್ಕಿತು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಲಿಲ್ಲ, பாதத்துல போய் விழுறாரு. ಅವರು ಹೋಗಿ ಮೊಣಕಾಲಿಗೆ ಹೋಗಿ ಬೀಳುತ್ತಾರೆ. இன்னைக்கு இதுதான் எனக்கும் உங்களுக்கும் வேணும். ಇವತ್ತು ನಮಗೂ ನಿಮಗೂ ಬೇಕು. கேட்டது கிடைக்குதோ இல்லையோ, ಕೇಳಿದು ಸಿಕ್ಕುತ್ತೋ அவர் ಇಲ್ವೋ, பாதத்துல விழுந்து கிடக்கணும். ಅವರ ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ಬೀಳಬೇಕು. கன்விக்ஷன் தான் எனக்கும் உங்களுக்கும் இல்ல நிறைய பேர். ಈ ಮನೋಭಾವವು ನಮಗೆ ಬೇಕು. ஒரு ஃபேமிலி வரும், ಒಂದು ಕುಟುಂಬ ಬರುತ್ತದೆ. நிறைய பார்த்திருக்கிறேன் நான் சர்ச்சில், ஒருத்தர்ல ரெண்டு ನೋಡಿದ್ದೀನಿ, நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ತುಂಬಾ ಜನ ನೋಡಿದ್ದೀನಿ, குடும்பமா வருவாங்க, ಕುಟುಂಬವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. பார்த்தாலே ஆஹா என்னே ஆவிக்குரிய ஃபேமிலிடா இது, ಅವರನ್ನು ನೋಡಿದರೆ ಏನು ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ಕುಟುಂಬ ಅಂತ ಹೇಳಿ, என்னே ஆராதிக்கிறாங்கடா, ಅಪ್ಪ ಏನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಅವರು ಆರಾಧನೆ அவ்வளவு ಮಾಡ್ತಾರೆ, முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க, ಅವರು ಸಭೆಗೆ ಇಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. குடும்பமா வரும், புள்ள குட்டில இருந்து எல்லாமே வரும், ಅವರು ಮಕ್ಕಳು ಅಥವಾ ಎಲ್ಲರೂ ಬರುತ್ತಾರೆ. பாஸ்டருங்க ரொம்ப சந்தோஷமா ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಅಷ್ಟೇ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ, விசாரிப்பாங்க, அது இதெல்லாம் பண்ணுவாங்க, ಎಷ್ಟು ವಿಚಾರಿಸುವುದು ಏನೇನೋ ಮಾಡುತ್ತಾರೆ. கொஞ்ச நாள்ல ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ஒரு ஒரு ஆப்ளிகேஷனோட வருவாங்க, ಒಂದು ಆಬ್ಲಿಗೇಷನ್ ಇಂದ என் ಬರುತ್ತಾರೆ. பையனுக்கு கல்யாணம், ನನಗೆ ಮದುವೆ, என் பொண்ணுக்கு கல்யாணம், ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಮದುವೆ, பண்ணலாம் ಮಾಡೋಣ கல்யாணம், கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் செய்வாங்க, ಮದುವೆಗೆ ಆಗಿರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. பாஸ்டர் கிட்ட வந்து இது என்ன பண்ணலாம் பாஸ்டர், பாஸ்டர் அது என்ன ಹತ್ರ பண்ணலாம் ಬಂದ್ಬಿಟ್ಟು பாஸ்டர், அங்க எங்க போலாம் பாஸ்டர், எங்க பண்ணலாம் பாஸ்டர்லாம் வருவாங்க. ಇದನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ ಏನೇನು ಮಾಡುವುದಂತ ಹೇಳಿ. பேன் வாசிக்கும் போதெல்லாம் அப்படியே இன்னும் உஷாரா ஓவரா வருவாங்க. ಬ್ಯಾನ್ ಹೇಳುವಾಗ ಬರುತ್ತಾರೆ. கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன், ಕೋಪಿಸಿಕೊಂಡರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಹೇಳ್ತೇನೆ. ஆன்லைன்ல என்ன பார்த்துட்டு என்னடா இவன் இப்படியே பேசுறானே அப்படின்னு கேட்டு ಆನ್ಲೈನ್ நினைச்சுக்கலாம். ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋರು ಹೇಳ್ಬೋದು, ஒருவேளை இங்க யாரா கூட அப்படி நினைக்கலாம். ಇಲ್ಲಿರೋರು ಸಹ ಯಾರಾದ್ರೂ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೋದು. கல்யாணம் ஆகுது, ಮದುವೆ ಆಗುತ್ತದೆ. பாஸ்டர் நீங்க இல்லன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது பாஸ்டர், ನೀವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ಮದುವೆನೇ ನಡೆಯುವುದಿಲ್ಲ நீங்க ಪಾಸ್ಟರ್. எவ்வளவு கஷ்டம், சபை எப்படி ஜெபத்துல நின்னுச்சு தெரியுமா, ಸಭೆಯು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಎಷ್ಟು ನಿಂತುಕೊಂಡಿತು ಗೊತ್ತಾ. கல்யாணம் ஆயிடுச்சு, ಮದುವೆ ಆಯ್ತು, 2 வாரம் வராங்க, 2 ವಾರ ಬರ್ತಾರೆ, 3 வாரம் ஆளே காணோம், 3ನೇ ವಾರ ಅವರು ಇರುವುದೇ ಇಲ್ಲ. ஆமா, ಹೌದು, 3வது வாரம் அவங்க அப்பா அம்மா மட்டும் வந்தாங்க,
ಮೂರನೇ ವಾರ ಅವ್ರ ಅಪ್ಪ அப்புறம் ஒருத்தரா காணாம போனாங்க. ಹಾಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಕಾಣೆ பாஸ்டருக்கு ஒரே சந்தேகம். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஃபோன் பண்ணா ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರೆ அந்த வேலைக்குது பாஸ்டர், ಆ ಕೆಲಸ ಇದೆ, எங்க போயிட்டோம் பாஸ்டர், ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ, அங்க போயிட்டோம் பாஸ்டர், ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. எங்க போச்சுங்க கன்விக்ஷன்? ಎಲ್ಲೋಯ್ತು ನಿಮ್ಮ ಮನೋಭಾವನೆ? கண்டிஷனை மாத்தினாரல்ல, ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದರಲ್ಲ. மீன் கிடைச்சிடுச்சு, ನನಗೆ ಮೀನು ಸಿಕ್ಕಿತು, ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு. ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವು ಸಿಕ್ಕಿತು. இப்ப ஆண்டவர் வேண்டாம், ಇವಾಗ ದೇವರ பாதம் வேண்டாம், ನನಗೆ ದೇವರ ಪಾದವು பிரசன்னம் வேண்டாம், ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯು ಬೇಡ. மீன் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி ಮೀನು ಸಿಕ್ಕಿತು ಅಂತ ಹೇಳಿ கர்த்தரை விட்டுட்டு போகல இவரு. ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. இதுக்கு மேலதான் இவரை வந்து அழைக்கவே போறாரு. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಅವ್ರು ಬಂದು ಆತನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. இதுதான் எனக்கு உங்களுக்கு வேணும். ಇದುವೇ ನಮಗೂ ನಿಮಗೂ ಬೇಕು. விழுந்துட்டு சொல்றாரு, ಬಿದ್ದು ಹೇಳುತ್ತಾರೆ, பாவியான மனுஷன், ನಾನು ಪಾಪ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನು, நீங்க என் படகுல என் பக்கத்துல நிக்கிறது வேண்டாம், நீங்க போயிடுங்க. ನೀವು ನನ್ನ ಹಡಗಿನಲ್ಲಿ ಇರುವುದು ಬೇಡ, ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ. கன்விக்ஷன் பாருங்க, ಎಷ್ಟು ಮನೋಭಾವನೆ ನೋಡಿ. பாவத்தை குறித்ததான கன்விக்ஷன் எனக்கு வேணும். ಪಾಪ ರಹಿತವಾಗಿರುವ ಮನೋಭಾವನೆ ಬೇಕು. லைஃப் கன்விக்ஷன் ஆஃப் சின் அண்ட் கன்விக்ஷன் ஆஃப் லைஃப், அது எனக்கு வேணும். ನನಗೆ ಪಾಪರಹಿತವಾಗಿರುವ ಜೀವನ ಬೇಕು. திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அப்படி பிரமிப்புண்டாகி இப்படி சொல்றாங்களா. ಅವರು ಸಾವಿರಾರು ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದು ಅವರು ಮನೋರಮೆಯಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஜெபம் பண்றோம், ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. வியாதிக்காக ஜெபம் பண்றோம், ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು இந்த வியாதி நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம், ಈ ಅನಾರೋಗ್ಯ ಹೋಗಬೇಕಂತ ಹೇಳಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கடன் நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம், ಈ ಸಾಲವು ತೀರಬೇಕಂತ இந்த ಹೇಳಿ, வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம், ಈ ಕೆಲಸ ಸಿಗಬೇಕಂತ இந்த ಹೇಳಿ, படிப்பு பெஸ்டா முடியணும்னு சொல்லி ஜெபம் ಈ பண்றோம். ಶಿಕ್ಷಣವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗಬೇಕಂತ ಹೇಳಿ மீன் கிடைச்சிடுச்சு, ಮೀನು ಸಿಕ್ಕಿತು, சுகம் கிடைச்சிடுச்சு, ನನಗೆ ಸುಖವು ಸಿಕ್ಕಿತು, ஆறுதல் கிடைச்சிடுச்சு. ನನಗೆ ஆறுதல் கம்ஃபர்ட், ನನಗೆ ಕಂಫರ್ಟ್ ಸಿಕ್ಕಿತು, ஆமா ஆமா ஆமா, ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு, ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವು ಸಿಕ್ಕಿತು, கேட்டது கிடைச்சிடுச்சு. ಕೇಳಿದ್ದು ಸಿಕ್ಕಿತು. ஆனா ஆளை காணோம், ಆದ್ರೆ ஆனா சர்ச்சில் விசுவாசிய காணோம், ಆದ್ರೆ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿ ಇಲ್ಲ. பாதத்துல பிரசனத்துல ஆட்களை காணோம். ಪಾದದಲ್ಲಿ ಆಗ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಜನರು ಕಾಣಲಿಲ್ಲ. சொல்லமா, ಹೇಳೋಣವಾ? ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ಆಶೀರ್ವಾದ ಸಿಕ್ಕಿದರೂ ಸಹ ஆண்டவர் ಸಿಗಲಿಲ್ಲ, எனக்கு போதும். ದೇವರು ನನಗೆ ಸಾಕು. அப்ப சொல்றாரு, ಅವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, மீன் பிடிக்கிறவன் இல்லப்பா, ಮೀನ್ ಹಿಡಿಯುವನಲ್ಲ, இனிமேல் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன். ಇನ್ಮೇಲೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಯುವನಾಗಿ ಮಾಡಿಸುತ್ತೇನೆ. நான் ஏன் தெரியுமா? ನಾನು ಏನು ಗೊತ್ತಾ? சரண்டர் டு லிவ் சாட்டிஸ்ஃபைட் லைஃப்னு வச்சேன். ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಬೇಕಂತ ಯಾಕೆ ನಾನು ಇಟ್ಟೆ ಗೊತ್ತಾ? ಆರಂಭದಲ್ಲಿ சரண்டர் டு லிவ் a prosper லைஃப்னு வச்சிருக்கலாம். ಸಮೃದ್ಧಿಯಾದ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಲು ಅಂತ ಹೇಳಿ ಇಡಬಹುದು. அவருக்கு உங்களை சரணடைங்க, ಅವರಿಗೆ ನೀವು ಶರಣಾಗಿ உங்களை ஐஸ்வர்யவானாக மாத்துவார், ನಿಮ್ಮನ್ನು ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார், ನಿಮಗೆ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, உங்களை பணக்காரன் ஆக்குவார், ನಿಮ್ಮನ್ನು ಹಣವಂತನಾಗಿ சொத்து ಮಾಡುತ್ತಾರೆ, சுகத்தை கொடுப்பார், ನಿಮ್ಮನ್ನು ಶ್ರೀಮಂತನಾಗಿರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿಯಲ್ಲ? ஆமா, Z சீரிஸா X சீரிஸா BMW காரா உங்களை வந்து இறக்குவார். Z சீரிஸ் ಆಗಲಿ X சீரிஸ் ಆಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಾರುಗಳನ್ನು உங்களை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுங்க, உங்களை கீழ்ப்படிய வைங்க, உங்களை ஜெட்டுல போக வைப்பார். ದೇವರಿಗೆ ನೀವು ಶರಣಾಗಿರಿ, ನಿಮಗೆ ವಿಧೇಯತರಾಗಿ ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರಂತ ಹೇಳಿ அப்படி செய்ய சொல்லிருந்தா ஜாலியா இன்னும் சத்தமா கை தட்டின்னு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರೆ ನೀವು ಆ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ನೀವು ಇನ್ನೂ ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೇಳುತ್ತೀರಿ. செழிப்பு இருக்கு, ಸಮೃದ್ಧಿ ಇದೆ, BMW கார் இருக்குது, ஆடி கார் இருக்குது, BMW ಕಾರ್, ಆಡಿ ಕಾರ್, பங்களா இருக்கு, ಬಂಗಳ ಇದೆ. இதெல்லாம் பேசுறேன், உனக்கு வேணாம்னு சொன்னா எனக்கு வேணும், ಇವೆಲ್ಲ ಮಾತನಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಬೇಕು. ஆனா இதை காட்டிலும் ಆದರೆ ಇದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ திருப்தி இருக்கணும். ತೃಪ್ತಿ ಇರಬೇಕು. சரண்டர் டு லிவ் a satisfied life. ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಶರಣಾಗಿರಿ. செழிப்புள்ளனா இருந்துட்டு சமாதானம் இல்லனா என்னங்க? ಸಮೃದ್ಧಿ ಆಗಿದ್ದರೂ ಸಮಾಧಾನವಿಲ್ಲವಿದ್ದರೆ ಏನು? போய் பாருங்க, இன்னைக்கு ಹೋಗಿ ನೋಡಿ. ஒருத்தர் வந்து வீடியோ போடுறாங்க, ಒಬ್ಬರು ಬಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕುತ್ತಾರೆ, ಫೇಸ್ಬುಕ್லயோ அந்த மீடியாவுல யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, ಫೇಸ್ಬುಕ್ ಆಗಲಿ ಹಲವಾರು ಸೋಶಿಯಲ್ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ, அலையறாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ வைரல் ஆவறதுக்கு அலையறாங்க. ಆ ವಿಡಿಯೋವನ್ನು ವೈರಲ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಅಲೆಯುತ್ತಿರ್ತಾರೆ. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಏತ್ತು, ಅವರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಅನ್ನು ಏರಿಸು, ಫಾಲೋವರ್ ಅನ್ನು ಏರಿಸು, பெரிய ஆள் ஆவணும், ದೊಡ್ಡವನಾಗಬೇಕು, எல்லாருக்கும் தெரியணும், ಎಲ್ಲರಿಗೂ ಫೇಮಸ್ ஆவணும், ಫೇಮಸ್ ಆಗಬೇಕು, ಹೀರೋ ಆವணும், ಹೀರೋ ಆಗಬೇಕು, ಅದಾವணும் ಇದಾವணும் எல்லாம் ஆவணும், ಅದಾಗಬೇಕು ಇದಾಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ எப்படியோ வந்துடுறாங்க, மேல வந்துடுறாங்க. ಸರಿ ಏನೋ ಒಂದು ಮಾಡ್ಬಿಡುತ್ತು, வந்துட்டாரு, பெரிய மேல ஆயிட்டாங்க, ದೊಡ್ಡವನಾಗ್ಬಿಟ್ಟ. ಕ್ರಿಕೆಟರು, அரசியல்வாதி, ರಾಜಕಾರಣಿ, பெரிய ஆள் ஆயிட்டாங்க, ದೊಡ್ಡವರಾಗ್ಬಿಟ್ರು. இப்ப போய் அவங்கள்ட்ட நீட்டிக்கிட்டு
ಈಗ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಿಂತ್ಕೊಂಡು Are you happy? ನೀವು Are ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೀರಾ, you live in a satisfied life? ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ತೃಪ್ತಿಯಾಗಿದ್ದೀರಾ, ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களா? ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ, சமாதானமா இருக்கிறீங்களா? ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೀರಾ. அவர் இப்போ ಅವ್ರು ಈಗ ஆராம உட்கார்ந்து சொல்லுவாரு, ಅವ್ರು ಆರಾಮಾಗಿದ್ದುಕೊಂಡೇ ಹೇಳ್ತಾರೆ, எனக்கு எல்லாம் இருக்கு, ನನಗೆಲ್ಲವೂ ಇದೆ, நல்லா இருக்கிறேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, போறது BMW கார், ನಾನು ಹೋಗುವುದು BMW ಕಾರು, நான் தங்குறது 5 ஸ்டார் 7 ஸ்டார், ನಾನು ಇರುವುದು 5 ಸ್ಟಾರ್ 7 ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್ಗಳು, எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಜನವೇ ಇಲ್ಲ. ஆனா ಆದರೂ இங்க ಇಲ್ಲಿ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, ಅಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೃಪ್ತ ಇಲ್ಲ, இங்க சமாதானம் இல்ல. ಅಲ್ಲಿ ನನಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. அதுக்கு தான் இந்த தலைப்பு, ಅದಕ್ಕೆ ಈ surrender to ಪೀಠಿಕೆ, live satisfied life. ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು surrender to ಶರಣಾಗಿರಿ. live a satisfied life. ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಹಣ ಕೊಡುತ್ತಾರೆ. ಶರಣಾಗಿರಿ. நான் சொல்றேன், பணத்தை கொடுப்பாரு உங்களுக்கு, ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, மீனை கொடுப்பாரு உங்களுக்கு, ಮೀನನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, செழிப்பை கொடுப்பாரு உங்களுக்கு, ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, வறுமையை மாற்றுவார் உங்களுக்கு, ಬಡತನವನ್ನು அதில் ನೀಗಿಸುತ್ತಾರೆ, சந்தேகம் இல்லை. ಅದರಲ್ಲಿ ஆனால் ಪ್ರಶ್ನೆವಿಲ್ಲ. நீங்களும் நானும் கேட்க வேண்டியது ಆದರೆ ನಾವು ನೀವು ಕೇಳಬೇಕಾಗಿದ್ದು ஒரு satisfied life. ಒಂದು ಸಂತೃಪ್ತವಾದ ಜೀವನವನ್ನು, இருப்பதை வைத்து நான் வாழ விரும்புகிறேன், ಇರುವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಬಾಳಬೇಕು, சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன், ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரண்டர் பண்ணிடலாம் அவருக்கு. ನಾವು ಆತನಿಗೆ ಶರಣಾಗಿಸೋಣ. அடுத்த வாரம் ಬರುವ ವಾರ சரண்டர் டு சர்வ் பார்க்க போறோம். இவ்வளவுதானே பார்த்தோம், ಇಷ್ಟೇ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ವಿ. சரண்டர் டு சர்வ் பார்க்க போறோம். ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ ஒப்பு கொடுக்கலாம் இந்த வார்த்தைக்கு. ನಾವು ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸೋಣ. வார்த்தைக்கு